ஜெர்மனியில் வாழ விரும்பாமல் தனிமையின் விரக்தியால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, உலகில் பிரபலமான கால்பந்தாட்ட வீரராக திகழும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் இலங்கைக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கி இருப்பதாக செய்திகள் பரவி வருகிறது. இது உண்மையா? இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதுவிட கொழும்பில் இருக்கின்ற ஆடையகம் ஒன்றிலே ரகசியமான முறையில் பெண்கள் உடை மாற்றுவதை காணொலியாக பதிவு செய்திருக்கிறார்கள். 201 காணொலிகள் அடங்கிய ஒரு தொலைபேசியையும் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவிட அந்த கடையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, புலம்பெயர் மக்கள் காணிகளை வழங்கினால் மலையக மக்களை இங்கு கொண்டு வந்து குடியமர்த்த தயாராக இருப்பதாக மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதுவிட இலங்கையை மற்றொரு புயல் தாக்க இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜெர்மனியில் வாழ விருப்பம் இல்லாமல் மன விரக்தி அடைந்த 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் அதிகாலை யாழ்ப்பாணம் ஊரேடு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய புஷ்பராசா சுவன் எனப்படுகின்ற இளைஞனே இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் அகதி முகாமில் தங்கியிருந்த நிலையிலே உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. குறித்த இளைஞன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஜெர்மனுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு சென்று அகதி தஞ்சம் கோரிய நிலையிலே அங்கிருக்கின்ற அதிகாரிகள் அவரை முகாமிலே தங்க வைத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு மொழி பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது, தனிமை ஏற்பட்டிருக்கின்றது, நண்பர்களை மிஸ் பண்ணி இருக்கின்றார். அதை தவிர இன்னுமே பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் வீட்டுக்கு அலைபேசி அழைப்படுத்தி நான் திரும்பி வரப்போகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அப்போது அவருடைய பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கூறியிருக்கிறார்கள், நீ சென்ற பணத்தை உழைத்து விட்டு திரும்பி வா என்று ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். அதனையும் தாண்டி அந்த இளைஞன் மனவிரக்திக்குள்ளான நிலையில் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, உலகின் பிரபலமான கால்பந்தாட்ட வீரராக திகழ்பவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவருக்கு உலகம் முழுவதும் பல கோடி ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இவர் அறக்கட்டளை ஒன்றையும் நடாத்தி வருகின்றார். அதன் ஊடாக பலருக்கு உதவியும் செய்து வருகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது ஒரு செய்தி ஒன்று தமிழில் முகநூல்களிலே வைரலாக வருகின்றது. அதே போல ஆங்கிலத்திலும் சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி வருகின்றது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், குறித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் இலங்கைக்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதுவிட அவர் இலங்கையின் அதிகார வங்கிக்கு இந்த பணத்தொகையை வைப்பிலிட்டதாகவும், அதாவது யாருக்கும் தெரியாமல் இந்த பணம் வங்கிக்கு வந்ததாகவும், அதற்கு பிறகாக யார் அனுப்பியிருப்பார் என்று விசாரணைகள் மேற்கொண்டதில் ரொனால்டோ அவர்களின் அறக்கட்டளையின் ஊடாக இந்த பணம் இலங்கையின் அதிகார வங்கிக்கு வந்திருப்பதாக அந்த சமூக வலைத்தள பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இப்படி ஒரு விடயம் நடந்ததா என்று கேட்டால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான எந்தவித தகவல்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் இவ்வாறான பதிவுகளை சிலர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பலர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ரொனால்டோவுக்கு ஆதரவாக ரொனால்டோவின் ரசிகர்கள் நிறைய பேர் இலங்கையிலும் இருக்கின்றார்கள், இனமொழி கடந்து இருக்கின்றார்கள். அந்த வகையில் இவ்வாறு ரசிகர்களால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு விடயமா இது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. அதை தாண்டி இது உண்மையில் நடந்திருந்தால் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் எங்குமே கிடைக்கவில்லை. நான் தேடி பார்த்த அளவிற்கு இது தொடர்பாக உத்தியோகபூர்வமான ஊடகங்களோ அல்லது அரசு தரப்பில் இருந்தோ இவ்வாறு நன்கொடை வந்ததாக எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு தகவல் தற்பொழுது பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தகவல் உண்மையா அல்லது வதந்தியா என்பது தொடர்பாக அரசு தரப்பு விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு செய்தியாக, கொழும்பு தலவது கொடையில் இருக்கின்ற ஒரு ஆலயத்திலே
பெண்கள் உடைமாற்றுகின்ற அந்த அறைக்குள்ளே ரகசியமான முறையிலே அவர்கள் உடைமாற்றுகின்ற அந்த காட்சிகளை பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த ஆடையகத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதிகாரிகள் இவ்வாறு அந்த குறித்த ஆடையகத்திற்குள் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல் அறிந்து அங்கு சோதனையில் ஈடுபட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொண்டதில் அது தொடர்பாக கையடக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டதாகவும் அந்த கையடக்க தொலைபேசியில் சிறுமிகள், இளம் பெண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் உடைமாற்றுகின்ற காணொலிகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதை தவிர வேறொரு இடத்தில் பெண் ஒருவர் குளிக்கின்ற ஒரு காணொலியும் அந்த தொலைபேசியில் இருந்ததாக கூறப்படுகிறது. மொத்தமாக 201 காணொலிகள் இவ்வாறு அந்த காணொலிகள் இருந்த தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த ஆடையகத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. மற்றொரு செய்தியாக புலம்பெயர் தமிழர்கள் தங்களது காணிகளை தந்தால் மலையகத்தில் வாழுகின்ற மக்களை இங்கு குடியமர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து மனோ கணேசன் அவர்கள் கண்டிக்கு சென்றிருந்தார். அப்போது அங்கு பாதிக்கப்பட்ட குழுவினரை சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார், மலையகத்தில் உங்களுக்கு காணி வழங்குவதற்கு நான் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கிறேன். சொந்த மண்ணில் இருப்பது போன்று வராது, எனவே அதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். அப்படி கிடைக்காவிட்டால் வடக்கு கிழக்குக்கு சென்று குடியமர நீங்கள் தயாரா என்று அவர் கேட்டார். அப்போது அந்த குழுவினரும் தயார் என்று கூறியிருந்தார்கள், தங்களது விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறு மலையகத்தில் அவர்களுக்கான காணி வழங்கப்படாவிட்டால், கிடைக்காவிட்டால் அவர்களை வடக்கு கிழக்கில் குடியமர்த்துவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் காணிகளை வழங்க வேண்டும் என்று மனோ கணேசன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவ்வாறு வழங்கினால் இவர்களை அங்கு வந்து குடியமர்த்தலாம். மிகவும் உழைக்கக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஆகையால் அவர்கள் அங்கு குடியமர்த்துகின்ற பட்சத்திலே தங்களது உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் என்ற அடிப்படையிலும் அவர் பேசியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக பலமுறை பலருமே பேசியிருக்கிறார்கள். பலமுறை பல நேரங்களில் இந்த விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மற்றும் திருகோணமலையில் தமிழர்களின் சனத்தொகையிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அங்கு தமிழர்களை குடியமர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மலையகத்திலே இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு பலர் வீடுகளை இழந்திருக்கின்ற நிலையில், காணிகளை இழந்திருக்கின்ற நிலையில் அவர்களை அம்பாறை மற்றும் திருவண்ணாமலையில் குடியமர்த்துவதற்கான வேலை திட்டத்தை இங்கிருக்கின்ற வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகளும் மலையகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் இணைந்து அரசாங்கத்துடன் பேசி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இவ்வாறு தமிழ் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்காகத்தான் இதை செய்கின்றோம் என்று சொன்னால் அரசாங்கம் அப்படியுமே மறுப்பு தெரிவிக்கும், தென்னிலங்கையிலும் எதிர்ப்பு புலப்படும். ஆனால் பேரிடரை ஒரு காரணமாக காட்டி அவர்களை வடக்கு கிழக்கு கொண்டு வருவதனூடாக தமிழர்களாக அனைவருமே ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கலாம். இதை தமிழர்களும் அதிகளவானோர் கிழக்கு மாகாணத்தில் இருப்பதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். இதற்கு இந்தியாவும் அனுமதிக்காது. இந்தியாவுடனும் தமிழ் அரசியல்வாதிகள், அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகள், மலையக அரசியல்வாதிகள் இணைந்து பேச வேண்டும். அவ்வாறு பேசி இவ்வாறான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதைவிட அரசாங்க ஆணையையும் கோரி அதற்கான நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஏற்கனவே இலங்கையில் பெய்த கனமழையால் பெரும் பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள். அந்த பாதிப்புகளில் இருந்து இன்னுமே மீளவில்லை. இந்த நிலையில் மற்றொரு சூறாவளி வரும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இதிலே விரிவாக பார்ப்போம். வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள புயல் இலங்கையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற மழைப்பொழிவு கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கவலையை தூண்டும் என கூறப்படுகின்றது. வெப்பமண்டல சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதியின் தாக்க மதிப்பீட்டிற்காக நீர்ப்பாசனத்துறை, மகாவலி மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றை திணைக்களம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. அதேவேளை வங்காள விரிகுடாவில் மேகங்கள் புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்து தீவிர மழையை ஏற்படுத்தும் என்று பிபிசி தனது வானிலை முன்னறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது. வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு பருவமழை தீவிரமடைந்தால் நீர்ப்பாசனத்துறை மற்றும் மகாவலி மேம்பாட்டு ஆணையம் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்களை நிர்வகிப்பதற்கு தயாராக இருப்பதாக நிலம் மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை நித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழையை தொடர்ந்து பெரும்பாலான முக்கிய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கசிவு மட்டத்தில் உள்ளன என்றால் மீண்டும் 150 தொடக்கம் 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் அது ஆபத்தானதாக அமையும். அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் நிலைமையை நிர்வகிக்கவும் நீர்ப்பாசனம் மற்றும் மகாவலி அதிகாரிகள் விழிப்புடன் உள்ளனர் என்று அவர் கூறினார். சமீபத்தில் வெள்ளத்தால் சிறிய மற்றும் நடுத்தர குளங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலம் மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே மீண்டும் ஒரு மழை ஒன்று இருக்கின்றது. மக்கள் மிகவும் கவனமாக இருங்கள்.
இன்னொரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.